மகாநதி அடுத்த வார எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. காவேரி வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே பேகை தூக்கிட்டு கொடைக்கானல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஆனால் குமரன் பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் வந்துட்டு இந்த மாதிரி நான் வந்து புக் பண்ணலை, இந்த மாதிரி பஸ் வந்து நான் புக் பண்ணலைன்னு சொல்லிட்டாரு. இதை கேட்ட சாரதா வந்து ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. கங்கா வந்து நான் தாம்மா புக் பண்ண வேணான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் சொல்கிறாங்க. கங்காவும் குமரன் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து ஏதோ அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டோமான்னு எனக்கு தோணுச்சு அத்தை, அதனால தான் வந்து நான் எதுவுமே புக் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உடனே பாட்டி வந்து கேட்குறாங்க, நம்ம எல்லாமே பொருளெல்லாம் அனுப்பிட்டோமே, நம்ம மட்டும் போகாமல் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வந்து குமரன் வந்து சொல்கிறாங்க, பொருளெல்லாம் அனுப்பி வைக்கல, பொருள் எல்லாமே வந்து கடையில் தான் இருக்குது, கடைக்குள்ளே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரனும் கங்காவும் சொல்கிறாங்க. இதை கேட்டு காவேரி வந்து நான் நினச்சேன் அப்பயே நீங்கள் 2 பேரும் கூடி போய் வெளியே தனியாக ஏதோ ரகசியம் பேசுகிறப்பே இப்படி தான் எதுவும் நடக்க போகுதுன்னு நினச்சேன், அதே மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து கங்காவையும் காவேரியும் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் வந்து அவசரப்பட்டு முடிவு எடுக்க வேணாம், நம்ம வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் இந்த ஊரை விட்டு போய்க்கலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு கங்காவும் குமரனும் வந்து சாரதா கிட்ட சொல்லுவாங்க. குமரன் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வருவோம் அத்தை, நீங்கள் என்னை நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து சாரதா கிட்ட சொல்லுவாங்க. நீங்கள் வேற என்னை சங்கடத்துக்கு உள்ளாக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவும் பேசுவாங்க. அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பக்கத்தில் வீடு பார்த்துருக்கேன், அங்கே போகலான்னு சொல்லிட்டு குமரன் சொல்லுவார். அதனால எல்லாரும் கிளம்பி அங்கே போகலான்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே வருவாங்க. குமரன் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டை பூட்டிட்டு சாவியை வந்து எடுத்துகிட்டு வருவார். அப்போ சாரதா வந்து குமரனை வந்து சாவியை போய் நீங்கள் கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே கங்கா வந்து நான் போய் சாவியை கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு சாரதா வந்து எதுக்குடி போகிற நேரத்தில் ஏதாவது குழப்பத்தை உண்டாக்கலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து கேட்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, தாத்தாவும் பாட்டியும் நீ எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க, ஒரு மரியாதைக்கு அவங்கள்ட்ட சொல்லிட்டு கூட போவேனாம்மா, நான் போயிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து சாரதா கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு கங்காவும் வந்து காவேரி சப்போர்ட் பண்ணனால காவேரியை பார்த்தீங்க அப்படின்னா தனியாக வந்து அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் காவேரி வந்து விஜய் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அங்கே வந்து தாத்தா வந்து நின்றுட்டுருக்காரு. காவேரி வந்தது பார்த்தோன்னே வா காவேரி உள்ளே வாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக காவேரி வந்து கூப்பிட்றாரு. காவேரி வந்து இங்கே தான் நிரந்தரமாக வந்து தங்க வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் நினச்சிக்கிறாங்க, அதே மாதிரி பாட்டியும் நினச்சிக்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாட்டி வந்து விஜயை போய் பாருமா, ரூமுக்கு போமா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் பாட்டியும் சொல்கிறாங்க. ஆனால் காவேரி போகாமல் பேகை வச்சுட்டு கீழே நின்றுட்டு இருக்காங்க. காவேரியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜயை பார்க்கறதுக்காக தான் ஆக்சுவலாக வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் காவேரி வந்து மேலே போகாதனால பாட்டி வந்து நான் போய் விஜயை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு மேலே போவாங்க. அங்கே போய் பார்த்தா விஜய் வந்து தூங்கிட்டு இருப்பாரு. விஜய் வந்து வாப்பா ஏன்ப்பா இங்கேயே இருக்கவா, ஹாலுக்கு போய் உட்காரலான்னு சொல்லிட்டு விஜய் வந்து சர்ப்ரைஸாக கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து இல்லை பாட்டி காவேரி என்னை விட்டு போயிட்டா, எனக்கு என்னமோ காவேரி இங்கே இருக்க மாதிரியே தோணுதுன்னு சொல்லுவாங்க. உனக்கு தோன்றது கரெக்டு தான், உன் பொண்டாட்டி உன்னை தேடி வந்திருக்கான்னு சொல்லிட்டு பாட்டியும் சொல்லுவாங்க. உண்மையா பாட்டி, உண்மையிலே காவேரி வந்திருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வந்து கீழே வந்து போவார். கீழே பார்த்தீங்க அப்படின்னா காவேரி நிற்கிறத பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷத்தில் காவேரி பக்கத்தில் போவார். போயிட்டு இந்த மாதிரி வந்து 2 பேருமே மனசுக்குள்ளே பேசிப்பாங்க. வாயை திறந்து பேசாமல் காவேரின்னு என்னை ஒரு வாட்டி கூப்பிடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் நினைப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விஜய் வந்து என்னை தேடி வந்திருக்கேன், ஆனால் இங்கே என் ரூமுக்கு வர வேண்டியதானே காவேரி, ஏன் காவேரி இங்கேயே நின்றுட்டுருக்கேன், நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் வந்து மனசில் நினைப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காவேரி வந்து என்னை ஒரு வாட்டி காவேரின்னு கூப்பிடுங்களேன் விஜய், நான் உங்களை பார்க்கணுங்கிற சாக்கில் தான் சாவியை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து மனசில் நினைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் காவேரி வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி என்னை ஒரு வார்த்தை நீங்கள் இருடி அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள், நான் இங்கேயே இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து மனசில் நினைப்பாங்க. இவ்வளோ ஆசையை வச்சுக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா காவேரி வந்து ஃபேமிலிக்காக விஜயே தியாகம் செஞ்சுட்டு கிளம்புறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டாங்க. இதை வந்து விஜய் எப்படி புரிஞ்சுக்க போகிறாரு, விஜய் வந்து இதை தாங்குவாரா அப்படின்னு தெரியல. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காவேரி வந்து இந்த மாதிரி எதுவுமே பேசாமல் நிற்கிறாங்க. விஜயும் அதே மாதிரி நிற்கிறாங்க. உடனே தாத்தா வந்து காவேரி கூட்டிகிட்டு ரூமுக்கு போப்பா, காவேரியோட பேக்கை வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விஜயும் பேசாமல் நிற்கிறாரு. என்ன விஜய் ஒன்றுமே பேசாமல் நிற்கிற, பேசு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா காவேரி வந்து தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு நான் சாவியை கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்தேன், இந்த மாதிரி குமரன் மாமா தான் கொடுக்குறதா இருந்துச்சு, ஆனால் வந்து நான் போய் கொடுத்துட்டு வரேன், தாத்தா பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன், நான் 5 நிமிஷம் தான் எங்கள் அம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்டிருந்தேன், நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தாங்க சாவின்னு சொல்லிட்டு சாவியை நீட்டுறாங்க. இதை கேட்டோன்னே பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து ரொம்பவே ஷாக் ஆயிடுச்சு. ஓ நீ சாவியை கொடுத்துட்டு போக தான் வந்திருக்கல, இப்போ என் கூட நீ இருக்கிறதுக்காக வரல, என்
என் கூட வாழணும்னு எனக்கு தோணவே இல்லைல்ல காவேரி. இப்போ கூட தாத்தா பாட்டி தான் முக்கியம், அவங்கக்கிட்ட சொல்லிட்டு போகணும்னு நினைக்கிறேன். இப்போ கூட என்னை வந்து ஒரு இடத்துல நீ வைக்கல, அவ்வளோ இதாக போயிட்டேன்ல நான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் வந்து மனசில் நினைக்கிறாரு. காவேரியும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் மனசில் நினச்சிக்கிட்டு விஜயை விட்டு போகிற முடிவிலே வந்து இருக்காங்க. இது எல்லாமே வந்து காவேரி ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலிக்காக தான் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அவங்க அப்பா அவங்களுக்கு கொடுத்த வாக்கு வந்து அவங்க ஃபேமிலியை வந்து இவங்க பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பாரு. அதனால் இவங்கனால அவங்க ஃபேமிலி வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறனால விஜயவே விட்டுட்டு போகலாம் அப்படிங்கிற முடிவு பண்ணி தான் சாவியை வந்து காவேரி வந்து கொடுத்துட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காவேரி வந்து சாவியை தாத்தா கிட்ட கொடுத்துட்டு ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அப்படியே போயிடுவாங்க. நான் போயிட்டு வரேன் தாத்தா பாட்டி அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு விஜய் கிட்ட கூட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் விஜயை பார்த்து அழுகிற மாதிரி பார்த்துட்டு காவேரி பார்த்தீங்கன்னா வெளியே போவாங்க. காவேரி வந்து வெளியே போகும்போது தாத்தாவும் பாட்டியும் எவ்வளவோ தடுத்துமே கேட்காம காவேரி வந்து வெளியே போயிட்டே இருப்பாங்க. விஜய் வந்து தாத்தா கிட்டேயும் பாட்டிக்கிட்டேயும் சொல்லுவாங்க, விடுங்க தாத்தா விடுங்க, அவள் போட்டும், நீங்கள் எதுவும் கூப்பிட வேணாம், அவள் போட்டும், அவள் இஷ்டப்படி அவள் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்வார். இதை கேட்ட காவேரிக்கு இன்னும் மனசு உடைஞ்சு போயிடும். அப்போ வந்து நான் உனக்கு வேணான்னு முடிவு பண்ணிட்டீங்களே, அதனால தான் நான் போகிறது கூட தடுக்காமல் நின்றுட்டுருக்கீங்க, உங்கள் வாழ்க்கைக்கு வந்து நான் வேணான்னு முடிவு பண்ணிட்டீங்களே விஜய் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மனசில் நினச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா காவேரி வந்து அவங்க ஃபேமிலி கூட வெளியே போயிடுவாங்க. எல்லாருமே கிளம்புற நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா விஜய் வந்து வீட்டுக்குள்ளேருந்து வேகமாக வந்து மாடிக்கு வந்து ஓடி போவார். என்ன இவன் இவ்வளோ வேகமாக ஓடி போகிறான், என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் பாட்டியும் பார்த்தீங்கன்னா விஜய் பின்னாடியே ஓடி போவாங்க. விஜய் பார்த்தீங்க அப்படின்னா நேராக மொட்டை மாடிக்கு போயிட்டு இந்த மாதிரி அந்த மொட்டை மாடி செவுத்துல ஏறி நின்றுக்கிட்டு அங்கேருந்து காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கத்துவார். எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா காவேரி வீட்டில் உள்ள எல்லாருமே திரும்பி பார்ப்பாங்க. விஜய் பார்த்தீங்கன்னா அப்படின்னா அந்த செவுரு மேலே ஏறி வந்து நிற்பார். இருக்கிறதுலே அவங்க வீட்லேயே ஹைட்டான இடத்துல வந்து விஜய் ஏறி நிற்பார். நீ என்னை விட்டுட்டு போ, தாராளமாக போ, உனக்கு உன் ஃபேமிலி தானே முக்கியம், அதை நான் ஒன்றுமே சொல்லலை, ஆனால் போகிறதுக்கு முன்னாடி என்னோட உயிர் பெரியதை மட்டும் நீ பார்த்துட்டு போயிரு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக விஜய் பார்த்தீங்கன்னா அங்கே இருந்துட்டு கத்துவார். இதை கேட்டு எல்லாரும் வந்து ரொம்பவே பயந்துருவாங்க. எதுக்கு என் தம்பி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கு, இவனுக்கு அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவும் கேட்பாங்க. குமரன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடிப்பெல்லாம் இவனுக்கு மட்டும் தான் வரும் போல, என்னமா நடிக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து இந்த நேரத்தில் கூட விஜயை வந்து தப்பாக தான் நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவேரி வந்து ரொம்பவே பேக்கே கீழே போட்டுட்டு ரொம்பவே பதட்டத்தில் இருப்பாங்க. இவன் இறங்குங்க இறங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து கத்திக்கிட்டே இருப்பாங்க. நீ எதுக்கடி அவன்கிட்ட பேசுகிற, நீ சும்மா இரு, அவன் நடிப்பான், இவ்வளோ நாள் வந்துட்டு நடிச்சிட்டு இருந்தால அதே மாதிரி தான் இப்பயும் வந்துட்டு நடிச்சு ஏமாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அவன் பண்ணுறதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்கிட்டு அங்கே போகணுன்னு மட்டும் நினச்சிட்டு இருக்காது, வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. உடனே விஜய் வந்து மாடியில் நின்றுக்கிட்டே காவேரி பார்த்து, நான் ரொம்பவே உயிரான்னு நினச்சிட்ருக்கேன், நீயே என்னை விட்டு போகிற, இனிமேல் எனக்காக எதுக்கு இந்த உயிர், நான் எதுக்கு உயிரோடு இருக்கணும், எனக்கு இந்த உயிர் தேவையில்லை காவேரி, நீ எப்போ இந்த வீட்டு வாசல்லேருந்து போகணும்னு நினச்சிட்டியோ அப்போவே நான் பாதி செத்துட்டேன், நீ இந்த கேட்டை விட்டு தாண்டும் போது என்னோட மிச்ச உயிரும் போயிடும், அதை நீ பார்த்துட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாரு. இதை கேட்ட காவேரி வந்து ரொம்பவே வந்து அழுகுறாங்க. தாத்தாவும் பாட்டையும் எவ்வளவோ சொல்லுமே விஜய் வந்து கீழே இறங்கவே மாட்டுறாரு. தாத்தா வந்து விஜயை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறத்துக்கு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா யார் மேலேயுமே தடுக்க முடியல. காவேரி பார்த்தீங்க அப்படின்னா அழுதுகிட்டே நிற்கிறாங்க. அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே வந்து வெளியே போகிறதுக்காக நடந்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் காவேரி மட்டும் போகாமல் நின்றுக்கிட்டே இருக்காங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வற்புறுத்தி காவேரி வந்து இழுத்துக்கிட்டு போகிறாங்க. காவேரியும் பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லாமல் அழுதுகிட்டே இந்த மாதிரி அவங்க இழுக்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நகர்ந்து போய்கிட்டே இருக்காங்க. அந்த நேரம் பார்த்தீங்க அப்படின்னா ராகினியோட ஹஸ்பண்ட் வந்து அங்கே வருவார். அவரை வந்து தாத்தா வந்து விஜய் எப்படியாவது காப்பாற்றுப்பா, நீ மேலே ஏறி காப்பாற்றுப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து அவர்கிட்ட சொல்லுவார். உடனே ராகினியோட ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா எப்படியாவது ட்ரை பண்ணி விஜயை காப்பாற்றலாம்னு சொல்லிட்டு அந்த செவுரு மேலே வந்து ஏறுவார். விஜய் பார்த்தீங்க அப்படின்னா காவேரி போகிறது பார்த்துட்டு ரொம்பவே மனசு நொந்து போயிடுவார். காவேரி பார்த்தீங்கன்னா கரெக்டாக கேட்டை தாண்டும் போது விஜய் வந்து விழுவுறதுக்கு போயிடுவார். ஆனால் டக்குன்னு பார்த்தீங்கன்னா ராகினியோட ஹஸ்பண்ட் வந்து விஜய் வந்து பிடிச்சி இழுத்துருவார். அதனால வந்து விஜயை வந்து காப்பாற்றிடுவாங்க. காவேரி வந்து விஜய் உண்மையிலே வந்து தற்கொலை செஞ்சுக்க தான் போயிட்டாரு, நம்மனால அவர் வந்து விழுறதுக்கே போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோன்னே காவேரி வந்து பதறி அடித்து அவங்க கையை விட்டுட்டு வேகமாக வந்து விஜயை பார்க்கறதுக்காக வேகமாக ஓடுறாங்க. ஓடி பார்த்தீங்கன்னா விஜய் வீட்டுக்கு போயிடுவாங்க. விஜய் வீட்டுக்கு போயிட்டு நேராக மாடிக்கு போயிட்டு விஜயை பார்த்துட்டு அப்படி அழுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயை ஹக் பண்ணிவிட்டு, ஏன் இப்படிலாம் பண்ண துணிஞ்சிங்க, என்னை விட்டுட்டு எதுக்கு போக துணிஞ்சிங்க, இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் உங்களுக்கு பண்ண எப்படி தைரியம் வந்துச்சு, நான் எங்கேயும் போகல, உங்களை விட்டு நான் எங்கேயும் போகல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே விஜயை வந்து ஹக் பண்ணிப்பாங்க காவேரி. விஜயும் பார்த்தீங்கன்னா காவேரி வந்து ஹக் பண்ணிப்பாங்க.
நீயே போனதுக்கப்புறம் எனக்கு என்னடி வாழ்க்கைன்னு சொல்லிட்டு விஜயும் வந்து காவேரி கிட்ட ரொம்பவே எமோஷ்னலாக பேசுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவேரியும் விஜய் வந்து சேர்ந்துருப்பாங்க. இதை பார்த்த தாத்தா பாட்டிக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாயிரும். ஆனால் வந்து காவேரியோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா இன்னுமே காவேரி மேலேயும் விஜய் மேலேயும் ரொம்பவே கோபமாக இருக்காங்க. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா எப்படியோ போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவும் இனிமேல் அவனோட தலைமுறைகிட்ட இனிமேல் அவன் பொண்ணே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி வந்து போவாங்க. எல்லாரும் வந்து சாரதா பின்னாடி தான் போயாகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் எல்லாரும் பார்த்தீங்கன்னா சாரதா கூட போயிடுவாங்க. இருந்தாலும் காவேரி விட்டு போகிறதுக்கு யாருக்குமே மனசு இல்லை. இந்த மாதிரி தான் காவேரி விஜயும் சேர போகிறாங்க. இதுதான் அடுத்த வார எபிசோடில் நடக்க போகிற கதை. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.